திருவண்ணாமலை புதுப்பாளையத்தில் மிகச்சிறந்த கல்விப்பணி ஆற்றி கொண்டிருக்கிற இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கிறித்தவர் மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்துகிற தமிழ் கிறித்தவ கலை இலக்கிய பண்பாட்டு பணிகள் என்கிற இந்த கருத்தரங்கிலே 25 பேர் ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதிலே ஒரு 4-5 பேர் இந்த கட்டுரை இங்கே படிக்க இருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற கல்லூரியினுடைய முதல்வராக விளங்குகிற அருள்முனைவர் லூர்து மேரி சகோதரி அவர்களே, இங்கே அருமையானதொரு பருந்து பார்வையில் கிறித்தவர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த மொழிக்கும் ஆற்றிய பணியை சுட்டி காட்டி அமர்ந்திருக்கக்கூடிய கல்லூரியினுடைய செயலர் அருள் சகோதரி சம்பூர்ணமேரி அம்மையார் அவர்களே, இங்கே ரத்தின சுருக்கமாக நம்மை வாழ்த்தி அமர்ந்திருக்கிற கல்லூரியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அருள் சகோதரி மேரி சந்தானம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இந்த கருத்தரங்கை பற்றிய சிறந்த கருத்துக்களை கூற வந்திருக்கிற முனைவர் சிஐசிடி என சொல்லப்படுகிற செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி அலுவலர் ஆரியதாஸ் அவர்களே, மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மகள் பேராசிரியர் அவர்களே, அதே போல் வரவேற்புரையாற்றிய பேராசிரியர்களே, நன்றியுரை ஆற்றக்கூடிய பேராசிரியர் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய வைரத்தூண்களாக விளங்குகிற ஆசிரியர் பெருமக்களே, எல்லாவற்றையும் விட இந்த நாட்டினுடைய எதிர்காலமாக விளங்குகிற மாணவ நண்பர்களே, அத்தனை பேரையும் வணங்கி வருகின்றேன். இங்கே உங்கள் கல்லூரியினுடைய செயலர் அழகாக சுட்டி காட்டினார். இது ஒன்றும் கிறித்தவர்களை பற்றிய மாநாடு இல்லை, கிறித்தவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆற்றிய தொண்டை சுட்டி காட்டுகிற மாநாடு. நண்பர்களே, உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. ஆசிய நாட்டில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கிற மாண்ட்ரின் மொழி இருக்கிறது. அதே போல் தமிழை விட அதிகமான எண்ணிக்கையில் பேசுகிற தெலுங்கர்கள் இருக்கிறார்கள். இந்தி மொழி இருக்கிறது, சிந்தி மொழி இருக்கிறது. இவையெல்லாம் இந்திய நாட்டில் இருக்கிற, ஏன் நோபல் பரிசு பெற்ற தாகூர் பேசிய வங்காள மொழி இருக்கிறது. நண்பர்களே, கிபி 1555 கார்த்திலா என்ற பெயராலே ஒரு நூல் அச்சடியது கிறித்தவ மதத்தை பற்றி. அது தமிழ் சொற்கள் அந்த ரோமானிய எழுத்தில் அச்சிடப்பட்டன. பிறகு தமிழ் எழுத்து வடிவத்தில் வணக்கம் என்கிற பெயராலே 3 நூல்கள், அடியார் வரலாறு என்கிற நூல்கள், இவற்றையெல்லாம் ஒரு பாதிரி அவர் தன்னை பேத்திரே என்று அழைத்து கொண்டார். போர்ச்சுகீசிய மொழியில் ABCD கிடையாது, அதனால் பேத்திரே என்பார்கள். அந்த பேத்திரே என்கிற சொல்லேருந்து தான் பாதிரி வந்துச்சு, போர்ச்சுகீசிய மொழியிலேருந்து. அந்த ஹென்ரிக்கிஸ் என்பவர் 700 பக்கம் இருக்கிற புத்தகம் உட்பட தமிழிலே அச்சடித்தார். இப்படி இந்த ஆசிய மொழிகளிலேயே முதல் அச்சேரிய மொழி தமிழ். நண்பர்களே, நீங்கள் இதை கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அப்போ கோவாவில் கொங்கணி, இடையில கன்னடம், மலையாளம், இத்தனைக்கும் அவங்களுடைய தலைமையிடம் மலபாரிக்கா என சொல்லப்படுகிற, இன்றைக்கு பாலக்காடு என சொல்லப்படுகிற மலபார் பகுதி. அவங்க தமிழையே மலபாரிக்கான்னு தான் சொன்னாங்க. ஃபெப்ரீஷியஸ் முதல் ஆங்கிலத்தில் டிக்ஷனரி போட்டப்போ இங்கிலீஷ் அண்ட் மலபாரிக்கா டிக்ஷனரின்னு தான் போட்டார், தமிழ் டிக்ஷனரின்னு கூட அவர் போடலை. ஏன்னா அவர்கள் அந்த மேற்கு கரையில் வந்து இறங்கிய போது அந்த கடற்கரை முழுவதும் அந்த பகுதிகளில் தமிழர்கள் மிகுதியாக இருந்த காரணத்தினாலும், வரி வடிவமும் இலக்கிய வடிவமும் தமிழ் பெற்றிருந்த காரணத்தினாலும் தமிழ்தான் அவர்களுடைய இந்திய நாட்டினுடைய மொழி என்று அவர்கள் நினைத்தார்கள். அதுதான் இயங்கு மொழியாக புலங்கு மொழியாக இருந்தது. இன்றைக்கு நாம் பேசுகிற இந்தியோ அல்லது இன்றைக்கு இவர்கள் கடவுள் மொழி என சொல்லுகிற சமஸ்கிருதமோ அன்றைக்கு மக்கள் வழக்கில் அல்லது பலராலும் பேசுகிற ஒரு மொழியாக இருந்திருக்கவில்லை. ஆகையினால நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. முதல் தமிழில் அச்சேற்றியவர்கள் ஐரோப்பியர்கள், அதுவும் போர்ச்சுகீசியர்கள். அப்போது லிஸ்பன்னு போர்ச்சுகீசியத்தில் ஒரு தலைநகர் இருந்தது. இங்கேருந்து நம்ம ஊரில் ஆசாரிகளை ஒரு 5-6 பேர் அழைச்சிக்கிட்டு போய் அந்த எழுத்துக்களை வடிவமைத்து அச்சிட்டு, அப்புறம் கோவாவில், அப்புறம் அம்பலக்காட்டில், அப்புறம் புன்னைக்காயலில் என்று 3 இடங்களில் அந்த அச்சகங்களை நிறுவி தமிழ் நூலை அவர்கள் அச்சிட்டார்கள். ஆக தமிழ் முதல் அச்சேரிய மொழி என்கிற பெருமையை பெற்றது இவர்களால் தான் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதை போலவே அதற்கு முன்னால் நிகண்டு என்போம் நாங்கள், ஆசிரிய நிகண்டு, திவாகர நிகண்டு என்றெல்லாம் ஒரு சொற்களுக்கு பொருள் நம்ம டிக்ஷனரி
அந்த அதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அதே ஹென்ரிகஸ் என்பவர் தான் போர்ச்சுகீஸ் தமிழ் டிக்ஷனரி என சொல்லப்படுகிற ஒரு அகராதியை கொடுத்தார். பிறகு பெரேன்சா என்பவர், பிறகு பால்தே என்பவர், பிறகு தகோசா, இப்படி பலர். வீரமாமுனிவர் ரொம்ப பிற்காலம் 1710 தான் அங்கே வர்றார். நான் சொல்பவர் வீரமாமுனிவருக்கு முன்னாலே பல பேர் போர்ச்சுகீசிய மொழியில் தமிழ் இலக்கணத்தை எழுதினார்கள். அதில் இன்னொரு தனிச்சிறப்பு என்னென்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய தொல்காப்பியம், நன்னூல் இவையெல்லாம் செய்யுள் இலக்கணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தன. இவர்கள் பேச்சு வழி பேச்சு இலக்கணத்திற்கு எப்படி பெயர் சொல் இருக்கிறது, எப்படி வினைச்சொல் இருக்கிறது, எப்படி பெயரடை இருக்கிறது, நவுன் பார்ட்டிசிபிள், வெர்பல் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் மிக எளிமையான அந்த போர்ச்சுகீசிய மொழியிலே, பிறகு டச்சு மொழியிலே, பிறகு பிரெஞ்சு மொழியிலே. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு நண்பர்களே, ஆங்கில மொழி என்பது 1755க்கு பிறகு தான் இங்கே அவர் ஃபெப்ரீஷியஸ் அகராதிக்கு பிறகு தான் இங்கே நிலை கொண்டது. அதற்கு முன்னாலே பலரும் அந்த பணியை செய்தார்கள். அதில் சீகன் பால்கா இருந்தாலும், பார்த்தலமியா இருந்தாலும், நம்முடைய வீரமாமுனிவராக இருந்தாலும், அவர் காலத்தில் லத்தீன் உலக வழக்கில் இருந்துச்சு, உலக மொழியாக இருந்தது. அதற்கு முன்னால் போர்ச்சுகீசியம் இருந்தது. ஆகையினாலே போர்ச்சுகீசியத்துடைய தமிழினுடைய பெருமையை எழுதினார்கள். பிறகு லத்தீனில் நீங்கள் திருக்குறள் எல்லீஸ் 1810 சிரமப்பட்டு தேடுறாரு. ஆனால் அதற்கு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட்டு ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டு அது பலராலும் பேசப்பட்டு டால்ஸ்டாய் போன்ற உலக அறிஞர்களாலே பெருமையாக பேசப்பட்டு இப்படி ஒரு நூல் இருக்கிறது என்று சொல்லி அது பிறகு காந்தியடிகளுக்கு தெரிந்து அது தமிழ்நாட்டில் தான் இந்த பெஸ்கி என்பவர் எழுதியிருக்கிறார் என்று திருக்குறளை லத்தீன் மொழியில் உலகம் பூராக கொண்டு போனவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் ஏன் இதை இங்கே சுட்டி காட்டுகிறேன் என்றால், இங்கே ரொம்ப அருமையாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு முன்னாலே தமிழை நீச பாஷை என்றார்கள், பைசாச பாஷை என்றார்கள். இப்போவும் நீங்கள் வேதத்தை படிக்கிற போது இது இந்த மொழிகளெல்லாம் பைசாச மொழிகள் என்பார்கள். பைசாசம்னா பேயின் அர்த்தம், நீசன்னா இழிந்த மொழியின் அர்த்தம், இழிசனர் மொழி என்பார்கள். ஆகையினால் இந்த பட்டியலின மக்கள், பிற்பட்ட மக்கள், பெண்கள் பேசலாம். ஒரு நாடகம், சாகுந்தல நாடகம் எழுதினால் கூட பெண்களும் வேலைக்காரர்களும் மட்டும்தான் இந்த அந்தந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்திய பேசலாம், சமஸ்கிருதம் பேச முடியாது. இன்னும் ஒருபடி மேலே போய் இது ஒரு மொழியே இல்லை என்றெல்லாம் சொன்ன ஒரு நிலை இருந்தது நண்பர்களே. அதே போல் நண்பர்களே, எப்படி உங்களுடைய கல்லூரி இங்கே பெரிய சிற்றூரில் மார்ஜினலைஸ்டு பீப்புள் என சொல்லப்படுகிற விளிம்பு நிலை மனிதர்கள், இந்திய நாட்டினுடைய ஆன்மாவாக இருக்கிற இந்த விளிம்பு நிலை மக்களை முன்னேற்றுவதற்காக இந்த இமாக்குலேட் சபை அருள் சகோதரிகள் நடத்துகிறார்களோ, அதை போல அன்றைக்கு அந்த ஐரோப்பிய கிறிஸ்தவ பாதிரிமார்களும் சரி, அதிகாரிகளும் சரி தேடி சென்றார்கள். அதனால்தான் மலையின மக்கள், பழங்குடி மக்கள் என சொல்லப்படுகிற மிசோ மொழி பேசுபவர்கள், மணிப்பூரி மொழி பேசுபவர்கள், அங்கு இருக்கிற அனைத்து உட்பிரிவை சார்ந்தவர்கள் 90 விழுக்காடு ஏன் அவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த மத நிறுவனங்கள், அது சைவ, வைணவ, எந்த மத, சமண, பௌத்த மத நிறுவனங்கள் அனைத்துமே பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் அவர்களிடம் இருந்த போதும் பொதுக்கல்வி என்கிற ஒன்றை, ஜெனரல் எஜுகேஷன் என்கிற ஒன்றை மக்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை. இதை நாம் மிக நுட்பமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. அருமையாக நம்முடைய சகோதரர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த பொதுக்கல்வி என்பது இருக்கிறதே, இப்போ பிஎஸ்சி மேத்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, வேதியியலாக இருந்தாலும், இயற்பியலாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், இந்த கல்வி முறையெல்லாம் நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபின, பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு எட்டாக்கணியாகவே இருந்தது. ஏன் முன்னேறிய சாதியினருக்கும் அது எட்டாக்கணியாகவே இருந்தது. முதல் அந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்தபோது நிதியுதவி தருகிறான். அப்படி நிதியுதவியை வாங்கியவர்கள் 3 பேர் வாங்கினார்கள். 3 பேரும் மத நிறுவனத்தை சார்ந்தவர்கள். மதரசாக்கள் என சொல்லப்படுகிற இஸ்லாமிய மத நிறுவனங்களுக்கு சில லட்சங்கள் கொடுக்கப்பட்டன. சதுர்வேதி மங்கலங்களை நடத்திய அக்ரஹாலத்திருந்த பார்ப்பனர்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ நிறுவனங்கள் வாங்கினார்கள். 3மே மதம் சார்ந்து இயங்கினார்கள். அப்போது மெக்காலே என்பவன் இது சரிபட்டு வராது, இது மதக்கல்வி சொல்லித் தருவதால் இந்த நாட்டு மக்களுக்கு புண்ணியமில்லை என்று மதக்கல்வியிலிருந்து இந்த பொதுக்கல்வியை பிரித்து 1835 ஒரு சட்டத்தை கொண்டு நிதியை பொதுக்கல்விக்கு தந்தான். நண்பர்களே, அருமையாக அங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள். சதிங்கிற அவன் தான் முத சட்டம் போட்டு இது போன்ற பெண்களை எல்லாம் இனிமேல் யாராவது கொண்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்கிற சட்டம் வந்த பிறகுதான் இவர்கள் நிறுத்தினார்கள். பல வரலாறுகள் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே,
நம்ம ஊரில் நிலத்தை அளந்து இதுதான் அளவை, அந்த போராட்டங்களில் நிலத்தை அளக்கிற இடங்களில் புத்தகங்களெல்லாம் தேடி இன்றைக்கி ஓரியன்டல் லைப்ரரின்னு சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு நூலகம் இருக்கிறது நண்பர்களே. 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சுவடிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு, கன்னடா, தென்னிந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய சுவடிகள் அனைத்தும் அங்கே இருக்கின்றன. அதில் ஒரு பகுதி பிரிட்டிஷ் நூலகத்தில் இருக்கிறது லண்டனில், ஒரு பகுதி லிஸ்பனில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்தில் இருக்கிறது, சில கோவா நூலகத்தில் தேசிய நூலகத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இவையெல்லாம் தென்னகத்தில் இருந்த இந்த சுவடிகளை தேடி தேடி அவர்கள் நூல்களை ஆவணப்படுத்தினார்கள். மிக இன்றியமையாத ஒன்று நண்பர்களே. இதை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் எல்லாம் இந்திய நாட்டினுடைய எதிர்காலம், உங்களுக்கு இந்த வரலாறுகள் தெரிய வேண்டும். இன்றைக்கு புதிய வரலாறுகள் தவறாகவே கற்பிக்கப்படுகின்றன. ஐரோப்பியர்கள் இங்கு வரவில்லை என்றால் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற மார்ஜினலைஸ்ட் பீப்புள் என்கிற விளிம்பு நிலையை சார்ந்த பட்டியலின பழங்குடி மக்கள் இவர்களுக்கான கல்வி என்பது இல்லாமலே போயிருக்கும். காரணம் நண்பர்களே, இவர்கள் மேலாடை அணிந்து கொள்வதற்கே அனுமதி இல்லாமல் இருந்தார்கள். ஸ்வாட்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த பக்கம் அவருடைய இன்னும் சிலரும் அந்த பக்கம் போய் இந்த குப்பாயம்னு சொல்லி தச்சு கொடுத்தாங்க. அந்த திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில் பல சாதியினர், அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களாக இருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய பல்லர்களாக இருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு 20க்கும் மேற்பட்ட சாதிகள், நாயர்கள், தீயர்கள், புலையர்கள், பெரிய பட்டியல் ஈழவர்கள், அவர்களெல்லாம் மேலாடை அணிந்தாலே அவர்களை வெட்டினார்கள். அப்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடுப்புக்கு கீழையும் முழங்காலுக்கு மேலேயும் மட்டும்தான் நாடை அணிய வேண்டும் என்கிற நிலை இருந்தபோது போராடி அவர்கள் உரிமை பெற்று அவர்கள் அடியும் உதையும் வாங்கி சட்டை தைத்து கொடுத்தார்கள் நண்பர்களே. இங்கே நல்ல கலை பண்பாட்டு பதிவுன்னு போட்டிருக்காங்க. அந்த ஒரு நிலை நீங்கள் எப்போ இருந்துச்சு? 1840, 850, 870 உச்சநீதிமன்றத்தில் அவங்க போகிறாங்க, தடை வாங்குறாங்க. கலவரம் வருகிறது, அப்போனா யாரும் போடக்கூடாதுன்னு சட்டம் வருகிறது. நாடாராக இருந்தாலும் ஈழவராக இருந்தாலும் பெர்னாண்டோ சொல்லப்படுகிற மீனவர்களாக இருந்தாலும் அணியப்படாதுன்னு சட்டம் வருகிறது. லண்டன் பிரிவியூ கவுன்சிலுக்கு போகிறது. ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். மேல் சட்டை போடுவதற்கு, ஆண்கள் மேல் சட்டை போடுவதற்கு, பெண்கள் ஜாக்கெட் அணிவதற்கு லண்டன் பிரிவியூ கவுன்சில் வரை போய் வழக்காடி பெற்றுத்தந்தவர்கள் இந்த ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. பல நேரங்களில் சில உண்மைகள் நமக்கு சுடத்தான் செய்யும். ஆக இந்த பண்பாட்டு மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது நண்பர்களே. பொதுவில் பள்ளிக்கூடம் என்கிற ஒன்றே ஒரு பொதுக்கல்வி என்பது. அதுக்கு முன்னால் திண்ணைப்பள்ளிகள் இருக்கும். வாதியாருக்கு ஒரு மரக்கா நெல் கொடுப்பான், 6 மரக்கா நெல் கொடுப்பான். அவன் வீட்டில் இருக்க கம்பு 6 மரக்கா கொடுப்பான். ஒரு ஆசிரியர் இருக்குன்னா சம்பளம்னு ஒன்று வேணும். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் பணிபுரிஞ்சு அவருக்கு மாத சம்பளம் இருக்கணும் என்பதை கொண்டு வந்ததே எல்லீசர் என்ன சொல்லப்படுகிற ஒரு அதிகாரி. அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார். அவர் தான் திருக்குறள் அச்சு போட்டவர். இன்றைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கிறதே, அங்கே அந்த ஃபோர்ட் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருந்துச்சு. ஆமாம், அப்போ அந்த ஃபோர்ட் காலேஜில் தான் இந்த பள்ளி, கல்லூரி, அதுவும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் கம்பெனி சர்வீஸ் என சொல்லப்படுகிற ஐரோப்பியர்களுக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம். பிறகு தமிழர்கள் அங்கு படித்தார்கள். அங்கே தமிழ் சொல்லிக் கொடுத்த, சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு பணத்தை சம்பளமாக நாம் பெற்றதே அங்கு தான் நண்பர்களே. அதற்கு முன்னாலே 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே வில்லியம் ஃபோர்ட்னு சொல்லி கல்கத்தாவில் அந்த மாதிரி இந்த ஐரோப்பிய கல்வி முறை இந்த இந்திய நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு கிரிமினல் சட்டம், குற்றவியல் சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டும். 1816 நண்பர்களே. அதற்கு முன்னாலே நீங்கள் மராட்டிய சிவாஜியாக இருந்தாலும் சரி, ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, மகேந்திரவர்ம பல்லவனாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொண்டு வந்திருக்க குற்றவியல் சட்டத்தில் ராஜாவினுடைய மகனை கொன்றாலும் இந்த நாட்டில் உயர் சாதிக்காரர்கள் என சொல்லப்படுகிற மேட்டுக்குடி என சொல்லப்படுகிறவர்களை அவருடைய சொத்தை பிடுங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். அப்படி இங்கிருந்து சென்றவர்கள் தான், சோழ நாட்டிலிருந்து சென்றவர்கள் தான் நம்பூதிரிகள் எனப்படுபவர்கள். காட்டுமன்னாருடைய கல்வெட்டில் நீங்கள் பார்க்கலாம். அப்போது அனைவரும் சமம், எல்லோருக்கும் கல்வி என்கிற கொள்கை வந்ததே இப்படித்தான் நண்பர்களே. நீங்கள் எப்படி அவனுக்கு படிப்பு கொடுப்பேன்னு இவர்கள் கேட்டபோது எங்களை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றுதான். அதிலேயும் ஐரோப்பிய அதிகாரிகளையும் ஜோன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் ஜேர்னல் ஆஃப் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு ஒரு பத்திரிக்கை 1870 வந்துக்கிட்டே இருந்துச்சு, 950, 60 வரையிலும். அந்த பத்திரிகையில் பலர் கட்டுரை எழுதினார்கள். கிண்டஸ்லின்னு ஒருத்தர் எழுதினார், நத்தானியல் கிண்டஸ்லின்னு அவர் பேர். அவர் ஒரு அதிகாரி, ஐரோப்பியர். அவர் எழுதினார், இந்த மாதிரி திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குது,
தமிழ்நாட்டில் நலன் கதைன்னு ஒன்று இருக்குது. இன்னும் நாம் நூல்கள், நீதி நூல்கள் இருக்கின்றன. நம்முடைய ஐரோப்பிய நீதி நூல்களை விட அறத்தை இவை போதிக்கின்றனன்னு சொல்லிட்டு 1795 லண்டனில் போய் பதிப்பிச்சார். நீங்கள் நாளைக்கு நீங்கள் இணையத்தில் போய் தேடி, கூகுள் தேடுபொருளை தேடி ஸ்பெசிமன் ஆஃப் ஹிந்து லிட்ரேச்சர் நத்தானியல் கிண்டர்ஸ்லி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். 1795 நண்பர்களே. நான் ஏன் இந்த 18ஆம் நூற்றாண்டு இறுதி காலத்தை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அப்பொழுதுதான் இந்த சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட, மனுநீதியை அடிப்படையாக கொண்ட சட்டம் ஒரு வரைவு ஜோன்ஸ் அவர்களாலே கல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்டு எல்லா சாதியினருக்கும் மனுநீதி தான் அடிப்படை. மனுநீதி என்றாலே இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியினரும் சூத்திரராகி விடுகிறார்கள். சூத்திரர்கள் என்றாலே அவன் நடமாடும் சுடுகாடு. சூத்திரர்கள் என்றாலே அவன் படிக்கிறதுக்கு தகுதியற்றவன். அவன் சன் ஆஃப் பிராஸ்டிடியூட் என்று அழைக்கப்பட்டான். சொற்களை சொல்றதுக்கே நமக்கு இன்னைக்கு அச்சமாக இருக்கிறது. அவர்களுக்கு சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இல்லை, வீடு கட்டிக்கொள்ள உரிமை இல்லை. நீங்கள் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர்னு ஒருத்தர் சென்னையில் இருக்கார். அவர் ஆங்கில கல்வி கற்றவர், பெரிய பணக்காரர். சுண்ணாம்பு காலவாயெல்லாம் வச்சு சுண்ணாம்பு எல்லா ஐரோப்பியர்களுக்கும் அளிக்கிறார். அவர் தி திங்கர் ஒரு பத்திரிகை ஆங்கிலத்தில் நடத்தினார். சென்னை லௌகீக சங்கம்னு ஒரு சங்கத்தை பதிவு பண்ணார். அப்போது அது வெண்ணுல சென்னை செக்குலர் சொசைட்டின்னு அதுக்கு பேர். லண்டன் செக்குலர் சொசைட்டியோட அது சேர்ந்து இருந்தது. அவர் எங்களுக்கும் உரிமை இருக்கிறது, இந்த பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில், இங்கே நாங்கள் எல்லாருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிலம் வைத்துக்கொள்ள உரிமை இருக்கிறது, நாங்கள் 1000 ஆண்டுகளாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ இல்லை என்று ஒரே வரியிலே உத்தரவில் சூத்திரர்களுக்கும் பஞ்சபர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் நிலம் வைத்துக்கொள்ள உரிமைன்னு சொல்லி பிடிக்கிட்டாங்க. அப்போது அந்த நிலத்தை பூரா சேர்த்து மன்னவேடு நிலங்கள் அதுக்கு பேர் நண்பர்களே, நத்தம்னு நிலங்கள் பேர் நண்பர்களே. அப்போது அந்த அக்ரஹாரம்னு பேர் நண்பர்களே சாதிக்கேற்ற மாதிரி இந்த நிலங்களை எல்லாம் அப்புறம் அவர் உச்சநீதிமன்றம் வரலையும் போய் லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுத்தான் இந்த நாட்டில் இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய ஒரு வன்னியரும் ஒரு உடையாரும் ஒரு முதலியாரும் ஒரு செட்டியாரும் இந்த அனைத்து பிற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் தங்களுக்கான நிலத்தை உறுதி செய்ய வேண்டி இருந்தது. இது 1885க்கு பிறகுதான் நண்பர்களே இவர்களுக்கு வீடு கட்டுக் கொள்வதற்கு முழுமையான உரிமை இருந்தது. நீங்கள் பல கல்வெட்டுகளை பார்க்கலாம். இன்னார் ஒரு ஜன்னல் வைத்துக் கொள்ளலாம், இன்னார் கூரை வீட்டில் தான் இருக்கணும், ஓடு வைத்து கொள்வதற்கே உரிமை இல்லை நண்பர்களே. அப்படித்தான் இந்த சமூகத்தினுடைய பெருவாரியான மக்கள் இருந்தார்கள். நாம் எதற்காக இந்த ஐரோப்பியர்களை அல்லது மதம் சார்ந்த சொன்னால் இந்த கிறிஸ்தவர்களை என்ன மாதிரியான சமூக மாற்றத்தை இவர்கள் கொண்டு வந்தார்கள்? ஒருவேளை அவர்கள் இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? படித்த சூத்திரனை கழுவிலேற்று. நீங்கள் பல கோவில்களில் நீங்கள் கழுவில் ஏற்றப்பட்ட சூத்திரர்கள் இருக்கிறார்கள், அதற்கான சிற்பங்கள் இருக்கின்றன. நம்மாலே அதுக்கு விழா கொண்டாடுறான். அதான் அதை விட பெரிய கொடுமை. இவன் நம்முடைய முன்னோனாச்சே, இவன் சூத்திரனாச்சே, இவனை படித்ததனால் தானே இவர்கள் கழுவேற்றினார்கள். அதுவும் சூத்திரர்களை கொண்டே கழுவேற்றினார்கள். கேட்டால் வேதத்தில் இருக்கிறது, மனுநீதியில் இருக்கிறது, சுக்கிரநீதியில் இருக்கிறது, சதபத பிராமணத்தில் இருக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியலை கொண்டு மன்னர்களிடம் காண்பித்து எங்களுக்கு சதுர்வேதி மங்கலங்கள், எங்களுக்கு 5000 ஏக்கர் நிலம். அப்போ கல்வி என்பது மேட்டுக்குடியிடம் இருந்ததை கொண்டு சேர்த்தார்கள். அருமையா உங்களுடைய செயலர் சகோதரர்கள் இங்கு குறிப்பிட்டார்கள். அதை போலவே மருத்துவம், பில்ஸ் கிரீன் ஒருத்தர், கிரீன் மருத்துவமனைன்னு சொல்லிட்டிங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கு, தெரியும் உங்களுக்கு. 1848 நண்பர்களே. நீங்கள் அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி எல்லாம் தமிழில் அங்கவியல், உடலியல், உடல் இயங்கியல் அனைத்தையும் அந்த காலத்திலே ஐரோப்பிய மருத்துவம் என்கிற இந்த MBBS படிப்பை தமிழில் கொடுத்தார். ஒரு அமெரிக்கர், அவர் லேமேன், ஒரு மருத்துவர். அவர் 2 முறை அமெரிக்காவுக்கு கொண்டு தன்னுடைய வீட்டு சொத்தெல்லாம் விற்று கொண்டு இதை நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும். தனக்குன்னு கிடைக்கிற அந்த சொத்தை விற்று கொண்டு இங்கே செய்தார்கள். பல பேரை என்னால் பட்டியல் போட முடியும். என்ன மாதிரியான நிறுவனங்களை அவர்கள் கட்டினார்கள், என்ன மாதிரியான இந்த மருத்துவ கல்வி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியானால் நண்பர்களே, இன்றைக்கு இந்த சமூகம் ஒரு விழிப்புணர்ச்சி பெற்ற சமூகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அவர்கள் செய்த சேவைகள். நீங்கள் அதிகாரமும் புலமையும் ஒரு நூல் காவியா வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலை நீங்கள் படித்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டன இந்த ஐரோப்பிய அதிகாரிகளால். நீங்கள் இந்த ஐரோப்பிய அதிகாரிகளில் செகுலரிஸ்டும் இருந்தார்கள், அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அந்த வகையில் தான் நாம் எல்லாம் இன்றைக்கு பெருமையாக பேசுகிற
எல்லீசர் என்பவர் திருவள்ளுவருக்கு தங்க காசு வெளியிட்டார். ஏழுகிணறுங்கிற பகுதியில் ஒரு பெரிய கல்வெட்டு திருவள்ளுவரை பற்றி எழுதினார். அச்சு போட்டார் திருக்குறள். 1814 அச்சு போட்டார். முதல் திருக்குறள் அச்சு வந்தது நண்பர்களே. பிறகு 1836 இந்தியர்கள் புத்தகங்களை அச்சிடலாம் அப்படிங்கிற விதி வந்த பிறகு பலரும் புத்தகங்களை அச்சிட்டார்கள். அதற்கு முன்னால் ஐரோப்பியர்கள் மட்டும்தான் நூல் அச்சிட முடியும். அச்சு எந்திரம் யாருக்கிட்டையும் இல்லை, தேவையும் இவனுக்கு ஏற்படலை. நீங்கள் என்றைக்கு சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜ் வந்துச்சோ அந்த கல்லூரி வந்த பிறகுதான் புத்தகத்தினுடைய தேவை வருகிறது. புத்தகத்தினுடைய தேவை வருகிற போது பாடநூல் தேவைப்படுகிறது. பாடநூல் தேவைப்படுகிற போது இந்த தமிழில் இருக்கக்கூடிய காப்பியங்கள் இவற்றையெல்லாம் தமிழில் ஒரு பகுதியை, இப்போ சிறப்பு சீவக சிந்தாமணினா நாமக்கல் இளம்பகம் மட்டும்தான் பச்சு போட்டாங்க, தொல்காப்பியம்னா எழுத்ததிகாரத்தை மட்டும்தான் அச்சு போட்டாங்க, திருக்குறளில் ஒரு சில பகுதிகள், இப்படி பாடநூல்கள் என்கிற ஒரு தேவை ஏற்படுகிற போது அப்போ ஒரு பாடத்திட்டம், கற்றல் கற்பித்தல் முறை, இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கினார்கள். இதை நாம் மிக நுணுக்கமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை போலவே தமிழனுடைய பெருமையை ஐரோப்பியர்களுக்கு எடுத்து சொல்லுவது. எப்போ இவர்கள் நம்மை சூத்திரர்கள் என சொல்லிவிட்டு இது ஒரு மொழியே கிடையாது நீச பாசை என சொன்ன போதுதான், அதனால தான் நான் கிண்டர்ஸ்லேயே சொன்னேன், அதுக்கு முன்னால் வீரமாமுனிவரை சொன்னேன், உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் செனகாவை விட. நண்பர்களே, நீரோ மன்னனுடைய ஆசிரியர் தான் செனகா. அவன் இத்தாலியில் அந்த தன்னுடைய ஆசிரியராய செனகாவே தூக்கில் போட்டான். அவர் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்களில் திருவள்ளுவர் பற்றி குறிப்பிடுகிறார். நான் சொல்கிறது கிபி முதல் நூற்றாண்டாக இருக்கணும் அல்லது கிமு முதல் நூற்றாண்டாக இருக்கணும். அந்த காலகட்டத்திலேயே திருவள்ளுவர் அங்கே கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் 1555 பிறகு 650, இந்த 1728 லத்தீன் மொழிபெயர்ப்பு, பிறகு ஆங்கில மொழிபெயர்ப்பு, பலரும் மொழிபெயர்த்தார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி உங்களுக்கு பிரெஞ்சு மொழியில் 20 மொழிபெயர்ப்பு கிடைக்குது, ருஷ்யனில் கிடைக்குது. அப்போது தமிழ்நாடு, இந்தியா என்று ஒன்று இருக்கிறது, அங்கே தமிழ்நாடு ஒன்று இருக்கிறது, அவர்களுக்குன்னு ஒரு இலக்கிய வளம் இருக்கிறது. அந்த இலக்கிய வளத்தில் என்ன மாதிரியான அறக்கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை உலகம் தெரிந்து கொண்டது இவர்களால் தான் நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, நீங்கள் நுட்பமாக நான் சொல்கிற செய்தியை கவனிக்கணும். ஜியு போப்பை பற்றி நீங்கள் போகிற போக்கில் படிச்சிருப்பீங்க. அவர் திருவாசகத்தை மட்டும் மொழிபெயர்க்கலை, திருவருள் பயணம் மட்டும் மொழிபெயர்க்கலை, நாலடியாரை மட்டும் மொழிபெயர்க்கலை, சைவ இலக்கியங்களை பலவற்றை மொழிபெயர்த்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. மதம் கடந்த நிலையில் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, எவன் ஒருவனை இந்த மதம் என்கிற சிறிய நூற்கண்டு சிறைப்படுத்தாமல் இருக்கிறதோ அவன் தான் வரலாற்றில் வாழ முடியும். அப்படிதான் வாழ்ந்தவர் தான் வீரமாமுனிவர். எழுத்து சீர்திருத்தம், புரோஸ் எனப்படுகிற உரைநடையில் வருகிற சிறுகதை, அகராதி, பல்வேறு புதிய துறைகளை தமிழில் எப்படி இந்த வீரமாமுனிவர் கொண்டு வந்தாரோ அதுபோல் ஜி போப் 8 இலக்கண நூல் எழுதினார். ரொம்ப முக்கியமான கருத்து நண்பர்களே. அது நன்னூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார், ஆங்கிலத்தில் உரை எழுதியிருக்கார். நன்னூலுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதிய ஜி போப் அவர் மிகப்பெரிய ஒரு இன்னும் சொல்லப்போனால் யூரோப்பியன் கிராமரியன் அப்படின்னு அவர் தான் நம்ம சொல்லலாம். நீங்கள் நாட்டு வைத்தியம் இந்த நாட்டில் இருந்த காலத்திலேயே அரியலூர் அரங்கப்ப மலவராயர் அப்படிங்கிறவருக்கு ஏற்பட்ட நோயை நீக்கினதுனால தான் 75 ஏக்கர் நிலத்தை கொடுத்து இந்த ஏலாக்குறிச்சிங்கிற பகுதியில் நீங்கள் இந்த சர்ச்சை வச்சுக்கோங்க என்று அவர்கள் தந்தார்கள். நல்ல மருத்துவம் பார்த்த காரணத்தினால தான் முசாகபரூரில் கச்சிராயர் நிலத்தை கொடுத்து இன்றைக்கு அங்கே கோணான்குப்பம்ங்கிற பகுதியில் ஒரு சர்ச்சை நிறுவினார்கள். அப்படியானால் நண்பர்களே, அதற்கு முன்னாலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற எல்லோருமே தங்களுடைய குடும்ப தெய்வத்தை வணங்கியவர்களாக, சைவர்களாக, வைணவர்களாக, அல்லது சமணர்களாக, அல்லது பௌத்தர்களாக இப்படித்தான் இருந்தார்கள். இந்த ஐரோப்பியர்கள் வந்த பிறகு அவர்கள் இந்த மருத்துவத்தை, இந்த கல்வியை, எழுத்து சீர்திருத்தத்தை, இலக்கியத்தில் புதிய புதிய வடிவங்களை, நாங்கள் டெக்ஸானமி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், இலக்கிய வகைப்பாட்டியல், அந்த இலக்கிய வகைப்பாட்டியலில் புதிய புதிய முறைகளை இவற்றையெல்லாம் செய்தார்கள் என்பதில் ஐயமில்லை நண்பர்களே. இப்போ தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு வந்துடுவோம். எப்படி இந்த ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் செய்தார்களோ அதை போலவே பல தமிழ் கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். பலரும் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். ஆண்டர்சன் ஒருத்தர் இங்கே ஐசிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். திருப்பி லண்டனில் போய் 2-3 இலக்கண நூல் எழுதி இந்த கீழே அப்போலாம் அவங்க இந்தியான்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தோனேஷியா வரலையும் இந்தியா தான். இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தோனேஷியா வரலையும் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு பல மொழிகளை கற்பிக்கிறப்போ அந்த பல இலக்கண நூல்கள் எழுதி அவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். அப்போ தமிழுடைய பெருமையை பேசுகிறார்கள். அப்படித்தான் ஐரோப்பிய நாட்டில்
தமிழுக்கான பள்ளிகள் ஐரோப்பியர்களுக்கு தோன்றின. அப்போ தமிழினுடைய சிறப்பு ஐரோப்பியர்களும் பரவுவதற்கு பலர் காரணமாக இருந்தார்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 பேருக்கு மேலே என்னால் சுட்டி காட்ட முடியும் அவர்கள் எப்படி எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறத. அப்புறம் இந்த இலக்கியத்தினுடைய வடிவத்தை தங்களுக்கு ஏற்றுக்கொண்டார்கள். பெரும்பாலும் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் ட்ராமா இருக்கும், நாவல் இருக்கும், ஷார்ட் ஸ்டோரி இருக்கும், அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை. இந்த தமிழ் கிறித்தவர்கள் என்ன செய்தார்கள்? தமிழ்நாட்டில் இருந்த சிற்றிலக்கியங்கள், இசைப்பாடல்கள், கீர்த்தனைகள், ஒப்பாரி பாடல்களே 40 இருக்குது, கீர்த்தனைகள் 60க்கு மேலே இருக்குது. தமிழ்நாட்டில் எப்பிக் என்ன சொல்லப்படுகிற காப்பிய வடிவம், தூது எனப்படுகிற, ஆற்றுப்படை எனப்படுகிற, இப்போ இந்த சிந்து எனப்படுகிற, கலம்பகம் எனப்படுகிற தமிழ்நாட்டு இலக்கிய வடிவங்களில் தமிழ் இலக்கியங்களை எழுதினார்கள். அது ரொம்ப இன்றியமையாதது. ஏன்னா பண்பாட்டு மயமாதல்னு ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. காலில் ஒரு கட்ட செருப்பை போட்டுக்கிட்டு, ஒரு காவி உடையை போட்டுக்கிட்டு. ஐரோப்பியர்கள் பெரும்பாலும் ஷூ தான் போடுவான். ஐரோப்பியர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய முறையில் தான். இப்போ நீங்கள் ரோமாபுரியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவத்துறவிகள் எப்படி இருப்பார்களோ அதை போல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டார்கள். ஆமாம், இந்த பண்பாட்டுக்கு ஏற்ப அவங்களுக்கு பல நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. கால்டோலும் போப்பும் சந்தித்த சிக்கல் என்னென்னா, அவங்களால இந்த வெயில் காலத்தில் வாழ முடியாது. சாயர்புரத்தில் ஒரு கேணி இப்போவும் இருக்குது. கழுத்தளவு தண்ணியில் பகலை இறங்கி வாங்கலாம், உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாராம். இங்கே அருமையாக அவங்களுடைய முதல்வர் சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள், தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் ஆர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ். அவர் தான் இந்த ஒரு தியரியை கொண்டு வந்து முன் வச்சார். இதெல்லாம் வந்து ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை. பிராகுயின்னு ஒரு மொழி இருக்குது ஆப்கானிஸ்தானில். நீங்கள் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் மட்டும் இல்லை, பிராகுய் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய மொழியும் சரி, நேவாரின்னு மொழி இருக்குது நேபாளத்தில். அதை பற்றி இப்போ கால்டுவெல்லும் எழுதுறாரு. அவங்க அந்த வெயில் தாங்காமல் இல்லைன்னா உடம்பு பூரா புண்ணு வந்துடும், மன்னர்கள் சிறையில் பிடிச்சி போட்டுருவான். அந்த காலகட்டத்தில் பிரேயன்சான்னு ஒருத்தர் எழுதுவார், என் உடம்பு தோலை கருப்பாக்கிக்கிறதுக்கு மருந்து கொடுங்க, நான் எந்த ஊரில் போனாலும் என்னை பிடிச்சி உள்ளே போட்டுறான். அவர் ஒரு டிக்ஷனரி எழுதியிருக்காரு, இலக்கணம் எழுதியிருக்காரு. ஒரு அகராதியும் இலக்கணமும் போர்ச்சுகீஸ் மொழி இருந்த பிரேயன்சா இப்போ குளித்தலில் அவருடைய கல்ற இருக்குது அந்த சர்ச்சில். 1620 வாழ்ந்தவர். அப்போது இவர்கள் இந்த மாதிரி இன்னல்களை ஏற்று இவர்களுக்கு இந்த மருத்துவ கல்வி, இந்த கல்வி, இன்னும் பல்வேறு பணிகளை, சமூக மாற்று சிந்தனைகளை, அருமையான மொழி குடும்பங்கிற ஒரு கொள்கை. அப்போ வந்து ஃபிலாலஜின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் கல்லூரி படிக்கிற மாணவர்கள், இப்போ லிங்குவிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம், ஆங்கில மாணவர்கள் இருப்பீங்க. இன்றைக்கு மொழியியல் என்ன சொல்லப்படுகிற லிங்குவிஸ்டிக்ஸ் அப்போ ஃபிலாலஜி என அழைக்கப்பட்டது. அவர் லண்டனில் ஃபிலாலஜி படித்தவர். இத்தனைக்கு இஸ் நாட் எ பிரிட்டிஷ் மேன், இஸ் நாட் எ இங்கிலீஷ் மேன், இஸ் ஐரிஷ் மேன். உங்களுக்கு தெரியும், யூகேயில் வந்து 4 இனத்தவர்கள் இருக்கிறார்கள். 4 பேரும் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள். 4ம் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுனால தான் யுனைடெட் கிங்டம்னு இருக்குது. நாடு வந்து இந்த ஒருங்கிணைந்த இடமாக அங்கே இருக்கிறது. அங்கேருந்து வந்து இங்கே இவர் இந்த ஐரிஷ் மேன், அங்கேயே ஃபிலாலஜி படித்தவர், இந்த மொழி கொடுங்க சொல்லிப்போ நான், நீ, அவன், இந்த ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், வெர்பல் ரூட், வினை வேர்ச்சொற்கள், வினாப்பெயர்கள், இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் தேடி இதெல்லாம் வந்து ஒரு மொழியில் அடிப்படையில் இருக்கும். அப்போது இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி, இதெல்லாம் இங்கிலீஷு, ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, இந்த சான்ஸ்கிரிட் அதை சார்ந்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, இந்த நான் சொன்ன இந்த மொழிகள் எல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவை. இந்த இதில் இருக்கக்கூடிய வேர் சொற்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ உதாரணமாக ப்ரிபோசிஷன் அப்படின்னா, இப்போ ஆன் த டேபிள் அப்படின்னா அந்த ஆன் ஆஃப் இல்லை முன்னால் இருக்குது, அதுக்கு முன் ப்ரீபொசிஷனே அதுக்கு பேர். போஸ்ட் பொசிஷனில் வராது, பின்பகுதியில் இருக்காது. தமிழ் அப்படி இல்லை. புத்தகம், புத்தகத்தை, புத்தகத்தால், புத்தகத்துக்கு, புத்தகத்தின், இங்கே எல்லாமே பின்னால் தான் இருக்கும். அப்போது தமிழ் வந்து ஒரு பின்னொட்டு மொழி. தமிழ் இஸ் நாட் ஏ சஃபிக்ஸ் லாங்குவேஜ். தமிழ் வந்து ஒரு பின்னொட்டு மொழியாக, ப்ரீஃபிக்ஸ் லாங்குவேஜ், சஃபிக்ஸ் லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை முன்வைத்தார். அவர் முன்வைத்தது மட்டுமில்லை, அதை பின்தொடர்ந்து பலரும் செய்தார்கள். அது ரொம்ப முக்கியமானது. நான் கொஞ்சம் முன்னால் அந்த டிஎல்சி சொல்லப்படுகிற திருச்சபையை சார்ந்த ஆபிரகாம் பண்டிதரை பற்றி சுட்டி காட்டினேன். கருணாமிர்த சாகரம்னு 2 தொகுதி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் 1000 பக்கம் A4 சைஸில் போட்டிருக்காரு. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா நெட்டில் படிக்கலாம் அல்லது எங்கேயாவது பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் லிங்குவிஸ்டிக்ஸ்னு ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பார், தமிழ் மெடிசன் எழுதியிருப்பார். காரணம் 1906லேயே அவர் வந்து செக்கோஸ்லோவேக்கியாலேருந்து ஒரு ஜென்ரேட்டரை கொண்டு வந்து கரண்டை உற்பத்தி பண்ணவர், சொந்த வீட்டுக்கு மருந்து தயாரிக்க.
அந்த காலகட்டத்தில் லாலின்னு ஒரு கவர்னர் இருக்கார், நாடு பூரா பிளேக் நோய். அவர் கோரோசன மருந்துன்னு ஒன்று கொடுத்தாரு நாட்டு வைத்தியத்தில். அவர் 1000 தாவரங்களை பயிரிட்டு தஞ்சையில் இப்போவும் அந்த ஆபிரகாம் பண்டிதர் தோட்டம்னு இருக்குது, அங்கே அந்த மருந்துகளை தயாரித்து நிறைய மலேசியா சிங்கப்பூருக்கு அனுப்புனார். அவர் ஒரு மிகப்பெரிய சித்த வைத்தியர், அதனால் அவருக்கு பண்டிதர்னு பேர். அதனால தான் அவர் வந்து ஆபிரகாம் பண்டிதர்னு பேர் வச்சுக்கிட்டார். அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அன்விஷபிள் கம்யூனிட்டி, அது ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிற வார்த்தை. அன்டச்சபிள் வேறு, அன்விஷபிள் வேறு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடார்களை பார்த்தால் தீட்டு என்று இந்த சமூகம் விலக்கி வைத்திருந்தது. இங்கிருந்து மேட்டுக்குடியினர் விலக்கி வைத்திருந்தார்கள். அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து இந்த மருந்தை எல்லாம் கண்டுபிடிச்சி மிகப்பெரிய அளவில் உலகம் பூரா தன்னுடைய மருந்தை கொடுத்தார். இதில் நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும், நாம் ஏன் இவர்களை பாராட்டுகிறோம். அப்போ திலகர் தலைமையில் பம்பாயில் ஒரு 3 மருத்துவர்களை அடித்துக் கொள்கிறார்கள், 2 பாதிரிமார்களை அடித்துக் கொள்கிறார்கள். எதற்காக? பிளேக் நோய் எலியால் பரவுதுன்னு சொன்னான். அதாவது நம்ம பிள்ளையார் வாகனம், விநாயகர் வாகனத்தை இவன் கொள்கிறான் என்று மருத்துவத்துக்கு தீங்கு தருகிற விலங்கை இவர்கள் கொன்றார்கள் என்பதற்காக தெருவிலே அடித்துக் கொன்றார்கள். அப்போதுதான் நண்பர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் யார் நமக்கானவன் என்று. அப்போ இந்த ஆபிரகாம் பண்டிதர் செய்த பணி, அவர் எழுதியிருக்கக்கூடிய கருணாமிர்த சாகரம் தமிழ் இசையினுடைய மீட்டெடுப்பு. இது எங்களுடைய தமிழ் இசை. சம்பந்தர் இப்படி பாடியிருக்கார், நாவுக்கரசர் இப்படி பாடியிருக்கார், இவருடைய பெண்கள் இப்படி இப்படி இருக்கின்றன. ஆகையினால் நண்பர்களே, தமிழ் இசையை மீட்டெடுத்தவர்கள். அதனால தான் உங்களுடைய செயலர் சிஸ்டர் சகோதரி சொன்ன மாதிரி, இவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு என்ன, தமிழர்களுக்கு செய்த தொண்டு என்ன. அவர்களை அந்த மதம் என்கிற சிறிய நூற்கண்டு சிறைப்படுத்தி இருந்தால் வரலாற்றில் அவர்கள் வரலாற்று மாந்தர்களாக மாறி இருக்க மாட்டார்கள். தமிழிலே ஒருவன் மருத்துவத்தை கொடுத்தான், அலோபதி மருத்துவத்தை. தமிழ் இசையை ஒருத்தன் மீட்டெடுக்கிறான், அகராதியை தர்றான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து கோவர்னு ஒருத்தர், அவர் அந்த அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் ஒருத்தர் சொன்னனே, அவருடைய அறிவுரையை கேட்டு வாழ்ந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார், கலெக்டட் 4 songs ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். அந்த புத்தகத்துக்கு பேர். அதில் தமிழ், மலையாளம், கன்னடம், துளு நாட்டுப்புற பாடலாம் எழுதிட்டு 40 பக்கத்து ஒரு முன்னேறி எழுதுவார். நண்பர்களே, இதுதான் இந்திய மண்ணினுடைய கலை, இந்திய மண்ணினுடைய உயிர். இதையெல்லாம் இவர்கள் சமஸ்கிருதத்தை மொழிபெயர்த்து வைத்துக்கொண்டு எங்களுடையது என சொல்லுகிறார்கள். அப்போ நண்பர்களே, ஒரு ஐரோப்பியன் இங்கே வந்து பார்க்குறான். அந்த காலகட்டத்தில் ஒரு ஐரோப்பிய அதிகாரி சொல்கிறான், அது என்ன அரசாங்கத்து வேலையில் 182 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், 182 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது. அதனால தான் நான் சொல்லுவேன், இடஒதுக்கீடு நமக்கு பெட்டி தியாகராயர் காலத்தில் திராவிடர் கழகத்துக்கு முன்னால் இருந்த நீதி கட்சி, பிறகு தந்தை பெரியார், பிறகு திராவிடர் கழகம் வந்துச்சு. ஆனால் 1880களிலேயே ஒரு பிரிட்டிஷ்காரன் இனிமேல் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பணியில் வரக்கூடாது, மற்றவர்கள் வரலான்னு ஒரு உத்தரவு போட்டான். அப்போ ரிசர்வேஷன் என சொல்லப்படுகிற, இடஒதுக்கீடு என சொல்லப்படுகிற என்கிற தொடக்கமாக அமைந்தவர் யாருன்னு அவங்க கேட்டான். அது என்ன, நீ எப்படி வந்து இப்படி சொல்லலாம்? அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தரெல்லாம் கூப்பிட்டு நீ எல்லாம் கையில் துப்பாக்கி எடு. அதுக்கு முன்னால் துப்பாக்கி சத்திரன் மட்டும்தான் வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பட்டியல் இனத்தர் வச்சுருக்க முடியாது. மிலிட்ரிக்கு முதல்ல எல்லாரும் கையில் எடுத்தான், கையில் துப்பாக்கியை கொடுத்து சுடுன்னா. அது மட்டும் இல்லை, இந்த மண்ணில் இன்றைக்கும் மாட்டுக்கறி தின்பவன் பட்டியல் இனத்தை சார்ந்தவன் அல்லது பறையர் சமூகத்தை சார்ந்தவன் ஒரு மூளையில் அழுகி போன சிந்தனை ஒன்று இருக்கிறது, சீழ்பிடித்த சிந்தனை ஒன்று இருக்கிறது. அவன் என்ன சொன்னான், நாங்கள் எங்கள் ஊர் பூரா அதான் சாப்பிட்றோம், ஐரோப்பா பூரா, அமெரிக்கா பூரா, இந்த பக்கம் கிளை நாடுகள், சைனர்கள் எல்லாரும் சாப்பிட்றோம், அதனால் என் வீட்டில் நீ சமையல்காரனாக வான்னா. தமிழ்நாட்டில் நண்பர்களே, முதல் அரசாங்கத்தில் பட்டியல் இனத்தவர்களை சமையல்காரர்களாகவும் பட்டியல் இனத்தவர்களை போர் வீரர்களாகவும் 1850களிலேயே பெரிய சமுதாயம். இதை தான் நாங்கள் சோசியல் சேஞ்சுன்னு சொல்கிறோம். சமூக மாற்றம்னா என்னங்க? இவன் ஒதுக்கப்பட்டவன், இவன் பாராமைத்து அன்விஷபிலிட்டி, இவன் வந்து அன்டச்சபிலிட்டி, அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எவன் திறமை இருக்கானோ அவன் தான் வேணும் என்று இவர்கள் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை தந்தார்கள். அதனால தான் இவர்கள் வந்து வரலாற்றில் வாழ்கிறார்கள்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மிசோ மொழி, எல்லா மொழிக்கும் முதல் இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் எழுதியது தான். அதுக்கு முன்னால் சமஸ்கிருத இலக்கணத்தை எழுதி வச்சுக்கிட்டு எங்கள் இலக்கணம்பா. நீங்கள் ஆந்திர சப்த சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் இருக்குது தெலுங்கில், அது சமஸ்கிருத ஒலியை பற்றியது. ஆமாம், கவிராஜ மார்க்கம்னு ஒன்று இருக்குது கன்னடத்தில், அது முழுக்க முழுக்க சமஸ்கிருத இலக்கணம். லீலா திலகமே சமஸ்கிருத இலக்கணம் தானே தவிர மலையாளத்தில். அப்போ இவர்கள் இதற்கு முன்னர்
தங்களுடைய சமஸ்கிருத இலக்கணத்தை தான் இந்திய மொழிகளின் இலக்கணம் என திணித்தார்கள். அறிவு நாணயத்தோடு, ஆனஸ்டிங்கிற வார்த்தைக்கு பல நான் சொல்ல பயன்படுத்த விரும்புகிறேன். உண்மையிலேயே இந்த மக்கள் பேசிய மொழியை எடுத்து அதற்கான இலக்கணத்தை எழுதி ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ் என சொல்லப்படுகிற அமைப்பு மொழியியல் அடிப்படையில் அனைத்து இந்திய மொழிகளுக்கும், எழுத்து வடிவமே இல்லாத மொழிகளுக்கும் இலக்கணத்தை எழுதினார்கள். எப்படி இன்னைக்கு நம்ம நரிக்குறவர்கள் பேசுகிற வாகிரி மொழி இருக்கே, அதற்கு நம்ம தமிழ்நாட்டு மொழியியலாளர்கள் இலக்கணம் எல்லாம் எழுதியிருக்காங்க. அது மாதிரி அவர்கள் அந்த பாதையில் தான் இன்றைக்கு இந்த தமிழ் நாட்டை சார்ந்தவர்கள் சென்றார்கள் நண்பர்களே. அதனால்தான் நாம் இந்த ஐரோப்பிய கிறிஸ்தவர்களையும் அதை வலியுறுத்தி வந்த தமிழ் கிறிஸ்தவர்கள். வேதநாய சாஸ்திரியான்னு ஒருத்தர் இருந்தார், எல்லா இசைப்பாடல்களையும் தமிழில் பாடினார். மாயிரம் வேதநாயகம் பிள்ளை தமிழில் முத புதினம் எழுதியவர், தமிழில் முத கீர்த்தனை எழுதியவர்கள் நிறைய. இப்படி இந்திய கலை வடிவத்தில், இந்திய இலக்கிய வடிவத்தில் தங்களுடைய கிறிஸ்தவ மத சிந்தனைகளை இவர்கள் வெளியிட்டார்கள், அல்லது பொதுத்தளத்துக்கும் வந்தார்கள். நீங்கள் பிரதாமதலியா சரிதமெல்லாம் ஒரு கிறிஸ்தவ இலக்கியம்னு சொல்ல முடியாது. அது பெண் உரிமை இலக்கியம். ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் இன் இந்தியா மாயிரம் வேதநாயகம் இல்லை. நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும், இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை புருஷன் சேர்த்து போனான்னா போட்டு வச்சுக்கணும். நீங்கள் புருஷன் சேர்த்து போகிறதுங்கிற கதை இருக்க. நம்ம ஒரு விதவைன்னா 40 வயசு பெண்ணை நினச்சிக்கோம், 30 வயசு பெண்ணை நினச்சிக்கோம். அந்த காலத்தில் 15 வயசு, 10 வயசு, 5 வயசு, 3 மாதம் குழந்தெல்லாம் விதவை. கைம்பெண் என்றால் அத்தை பையனையும் மாமா பையனையும் பக்கத்தில் போட்டு 3 மாதத்துலேயே கல்யாணம் பண்ணி வச்சு பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் அள்ளி போனதுக்கு அப்புறம் குழந்தை 6வது மாதம் செத்து போனால் அவள் கைம்பெண் காலம் பூரா. இது அதிகமாக பார்ப்பனர்கள்ட்ட இருந்துச்சு. போன நூற்றாண்டுடைய தொடக்க காலத்தில் நீங்கள் பல பார்ப்பன பெண் எழுத்தாளர்கள், குமுதினி போன்றவர்கள் நிறைய புதினங்கள் 50க்கு மேலே புதினம் அந்த அம்மா எழுதியிருக்காங்க. எப்படி இந்த பார்ப்பனர்கள் மத்தியில் பெண் கொடுமை இருக்கிறது, எப்படி நீங்கள் பல ஐரோப்பியர்கள் அந்த பிள்ளைங்க ஒத்துக்காதப்ப எப்படி நெருப்பில் போட்டு கொண்டார்கள் மன்னர்கள் வீட்லேயும், இந்த சத்திரியர்கள் என்ன சொல்லப்படுகிற ராஜாக்கள் வீட்லேயும், பார்ப்பனர்கள் வீட்லேயும் தான் இது அதிகமாக இருந்துச்சு. பெரும்பாலும் பட்டியலின மக்கள், பிற்பட்ட மிகவும் பிற்பட்ட மக்கள், அவங்களுக்கு மனமுறிவுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வைக்கோல் எடுத்து முடிச்சு போட்டு மனமுறிவு பண்ணிடுவான். இவர்கள் அதை பின்பற்றுவதில்லை. ஆனால் யார் இந்த பூஜை புனஸ்காரங்களை, சடங்குகளை, வேதத்தை, உபநிடதத்தை, சதபத பிராமணத்தை தங்களுடைய கொள்கையாக கொண்டிருந்தார்களோ அவர்கள் வீடுகளில் தான் இந்த பெண்ணடிமைத்தனம் மிகுதியாக இருந்தது. இதை பலரும் ஏற்றிருக்கிறார்கள். அப்போ நண்பர்களே, இந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் என்கிற நிலையில் நம்ம பார்த்தோம்னா பல பேர் புதிய துறைகளிலே முயன்றார்கள். டேவிட் ஜோசப்னு ஒருத்தர், அப்போல்லாம் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு யார் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் இருப்பார்னா விசாகப்பட்டினத்தில் தான் அப்போ டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருந்துச்சு. விசாகப்பட்டினத்தில் தான் அவர் அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் சவுத் இந்தியா அல்லது மதராஸ் ஸ்டேட். நீங்கள் அப்போ இருந்து இந்த மதராஸ் ஸ்டேட் இருக்க இன்றைக்கி ஒடிசாவில் இருக்கக்கூடிய கஞ்ச மாவட்டம், அதாவது விசாகப்பட்டினம்லாம் தாண்டி இந்த பக்கம் மைசூர்லாம் தாண்டி இந்த பக்கம் பாலக்காடுலாம் தாண்டி ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசாவில் கஞ்ச மாவட்டம். அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ அங்கே ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அங்கே தான் இருந்துச்சு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், தமிழ் இலக்கண தெளிவுன்னு. இந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் ஆங்கிலம், இந்த பக்கம் சான்ஸ்கிரிட்டு கிரந்தத்தில், சான்ஸ்கிரிட்டு தேவநாகரியில். ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் கவனிக்கணும். தமிழ்நாட்டு தமிழர்கள் சான்ஸ்கிரிட்டை படிப்பதற்கு கிரந்தம்னு ஒரு எழுத்து வச்சுருந்தாங்க. வடநாட்டவர்கள் தேவநாகரின்னு இப்போ இந்திய எழுத்து இருக்கே அது மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அவர் ரெண்டுலையுமே போட்டிருப்பார் அந்த புத்தகத்தில், தமிழ் இலக்கண தெளிவு. நல்ல அப்போது ஒரு கம்பேரிட்டிவ் கிராமர், அது மட்டும் இல்லை கான்ட்ராஸ்டிவ் கிராமர் ஆல்சோ. நாங்கள் இந்த உரட்சி இலக்கணம்போம், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னா ஒரு மொழி குடும்பம், இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன்லாம் ஒரு மொழி குடும்பம். அந்த வேறுபட்ட 2 மொழி குடும்பத்திற்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்க்கறதுக்கு கான்ட்ராஸ்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ்னு பேர். இந்த கான்ட்ராஸ்டிவ் கிராமர் என்பதாக அமைந்திருக்கக்கூடியது அது நண்பர்களே. அந்த காலகட்டத்திலேயே தமிழ் லாட்டின் கிராமர்லாம் ஒப்பிட்டு எழுதினாங்க. அதெல்லாம் கான்ட்ராஸ்டிவ் கிராமர்ம்போம், கம்பேரிட்டிவ் கிராமர் மாதிரி. அப்படியும் அவர்கள் நிறைய செய்தார்கள். நான் ஏன் இதையெல்லாம் சுட்டி காட்டுகிறேன் என்றால் நண்பர்களே, தமிழை தமிழோடு நிறுத்தி விடாமல் அடுத்த கட்டம் ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல், இனவரவியல். நீங்கள் தமிழ் குளங்களும் குடிகளும் அப்படின்னு எட்கர் தர்ஸ்டன் ஒருத்தர் பெரிய அளவில் ஒரு 30 தொகுதி போட்டார். இந்த சமூகத்தில் எப்படி சாதி என்கிற ஒன்று புரையோடி போயிருக்கிறது, அதனுடைய வரலாறு என்ன மாதிரியான தெய்வீக கதைகளை இதற்கு சொல்லுகிறார் தமிழ் பல்கலைக்கழகம் இப்போ வெளியிட்டு இருக்கிறது நண்பர்களே. அப்போது இவர்கள் தான் ஒவ்வொரு துறையிலையும் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. ஏன் ஆர்தர் காட்டன் ஒரு ஆள்,
கல்லணை வந்து அடிக்கட்டுமானம் மட்டும்தான் இருந்துச்சு. மேலே அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பலகை, அந்த இயந்திர அமைப்பு, அதெல்லாம் ஆர்தர் காட்டன் கட்டினது. இங்கே மட்டும் இல்லை, கோதாவரி, அங்கே மகாநதி, தெலுங்கு. அவர் வந்து இந்த மதராஸ் மாகாணத்துக்கான பொறியாளர், தலைமை பொறியாளர். அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கார். நான் இந்த கல்லணையில் வந்து இந்த கரிகாலன் எப்படி அந்த கல்லை கீழே இறக்குனான்னு மண்டையை பிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கல்லை கீழே வச்சு பக்கத்தில் மண்ணை எடுத்து விட்டு உள்ளே இறக்கி 20 அடியில் பாறை இருக்குது. அந்த இடத்துல மலைக்கோட்டை பாறை இருக்குது. அந்த 20 அடி வரையிலும் இந்த பாறைகளை அடுக்கி அது மேலே கட்டினதை இந்த தொழில்நுட்பத்தை வைத்து தான் நான் இதையும் கீழணையிலையும் இதையும் பார்த்தேன். உங்களுக்கு அங்கே கீழணைன்னு கங்கை கொண்ட சோழபுரத்து பக்கத்தில் ஒரு அணைக்கட்டு இருக்குது. அது ரெண்டையும் பார்த்துட்டு அதே மாதிரி இந்த அணைக்கட்டுகளை கட்டினேன் அப்படின்னு சொல்லி இங்கே மேலன அங்கே இங்கெல்லாம் அந்த தொழில்நுட்பத்தை, அப்போ நீர்ப்பாசனத்தில் இருக்கக்கூடிய புதிய அறிவியல் முறையை, மருத்துவத்தில் புதிய அறிவியல் முறையை, கணிதத்தில் புதிய கணித முறையை, இன்றைக்கி நாம் பேசுகிற புதிய புதிய படிப்புகளை, இவற்றையெல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த தமிழ் சமூகத்தை விழிப்புணர்வுடைய சமூகமாக மாற்றினார்கள். நீங்கள் பண்டித சௌரியராயலுன்னு ஒருத்தர், நீங்கள் அந்த பக்கம் தூத்துக்குடியும் பக்கத்தில் ஒரு ஊர். அவர் திருச்சியில் எங்கள் தூய வளனார் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக இருக்கார். அப்போல்லாம் பண்டிதருக்கு படிக்கணும்னா 6 பேப்பர் மலையாளம் இது சான்ஸ்கிரிட் படிக்கணும், 6 பேப்பர் இங்கிலீஷ் படிக்கணும், 6 பேப்பர் தமிழ் படிக்கணும். நீங்கள் சான்ஸ்கிரிட் படிக்காமல் இங்கிலீஷ் படிக்காமல் தமிழ் படிக்க முடியாது. மா கோபாலகிருஷ்ண ஐயர்னு ஒருத்தர் தேசிய கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தார். இவர் இங்கே தமிழ்துறை தலைவராக இருக்கார். அந்த காலகட்டத்தில் தமிழின் ஆன்டிகுரின்னு ஒரு பத்திரிக்கை, இப்போ நீங்கள் ஏசியன் எஜுகேஷனல் சர்வீஸ்ன்னு சொல்லி டெல்லிக்காரன் வெளியிட்டிருக்கான். ஏஜ் ஆஃப் ஞானசம்பந்தா அதில் தான் வந்துச்சு. எ கிரிட்டிக் ஆன் ராமாயணா அதில் தான் வந்துச்சு. அப்போ நண்பர்களே, வைணவ இலக்கியமாக ராமாயணமாக இருந்தாலும் சரி, சைவ இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்திருக்கக்கூடிய இலக்கணங்களாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் ஐரோப்பியர்களுக்கு அறிமுகப்படுத்த ஆங்கிலத்தில் வெளியிட்டு ஆங்கில நூலகங்களுக்கு அனுப்பி உலகம் முழுவதும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் தமிழ் இலக்கியங்களையும் அனுப்பியவர் அந்த பண்டித சௌரியராயலு என்கிற ஒருவர். நான் ஏன் வடக்கன் குலத்துக்காரர், நீங்கள் அந்த தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற வடக்கன் குளம் என்பது இருக்கிறத ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர். பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் அங்கேருந்து வந்திருக்கிறார்கள். சந்தியாகுன்னு சொல்லி ரெவரண்ட் சந்தியாகுன்னு ஒரு ஃபாதர், அவர் ஆங்கில பேராசிரியர். 40க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் எழுதியிருக்கிறார். பங்கிராசன் ஒரு நாடகம், அந்த காலத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு தூயவரை ஒரு புனிதரை பற்றிய கதை அது நாடகம். இப்படி நண்பர்களை பல பேர் பல இடங்களில் நீங்கள் வந்து அறக்கருத்துக்களை தருவதற்கு நிறைய தமிழ் மயமாக்கிய வழிபாட்டு முறை. அந்த அம்மா வந்து யூத பெண்மணி, அந்த யூத பெண்மணிக்கு வந்து தோடு போட்டிருக்குமா, யூத பெண்மணி தாவணி கட்டுமா, யூத பெண்மணி ஜாக்கெட் அணியுமா. ஒரு யூத பெண்மணி ஆகிய மரியாளுக்கு இந்த மாதிரியெல்லாம் அனுப்பிச்சு இவங்க தான் வந்து பெரிய நாயகி, இவங்க தான் வந்து அடைக்கல மாதா என்றெல்லாம் இங்கேருந்து மணிலாவுக்கு வரைஞ்சி அனுப்பி அங்கேருந்து அந்த சிலையை கொண்டு வந்து இங்கே வழிபாட்டுக்கு வைத்து கோவில் கட்டி தேர். தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ ஜெர்மனில் தேர் உண்டா, இத்தாலியில் தேர் உண்டா, ஃப்ரான்ஸில் தேர் உண்டா? இங்கே இருக்க சைவ தேர் வைணவ தேர்களை பார்த்து விட்டு அதே போல் தேரை உருவாக்கி அதில் புனிதர்களுடைய வரலாறு சேலையில் எழுது, இங்கே புராண கதைகள் இருக்கும், இதை புனிதர்களுடைய வரலாறு அந்த சிற்பங்களை எழுது என்று எழுதி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 25 ஊர்களுக்கு மேலே அந்த ஐரோப்பியர்கள் இருந்த இடங்களில் தமிழ் பண்பாட்டு மயமாக. அப்போ கல்ச்சரலைசேஷன் இன் ரிலீஜியன் அது ரொம்ப அடிப்படையானது நண்பர்களே. இப்போ 1962க்கு அப்புறம் 2ஆம் வத்திக்கான் சங்கம் போட்டு உலகம் பூரா நீங்கள் கல்ச்சரலைசேஷன் மாறிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அப்போதே இந்த பண்பாட்டு மயமாதல் என்கிற நிலையில் தமிழில் வழிபாட்டு முறையில் நாடகங்கள், வாசாப்பூம்பாங்க, வாசகப்பா, பாஸ்கா, இதெல்லாம் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், இப்படியெல்லாம் இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு விலாச நாடகங்கள் நிறைய, உதாரிப்பிள்ளை விலாசம் மாதிரி ஒரு 60 விலாச நாடகங்கள். இப்போது இந்த இலக்கியத்தை ஒரு ஊடகமாக வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அதுக்கு முன்னால் கீர்த்தனை எழுதியவர்கள் மதம் சார்ந்து எழுதினார்கள். மாயிர வேதநாயகம் பிள்ளையர் தான் சர்வசமய கீர்த்தனைன்னு எழுதினார். ஒரு அலுவலகத்தில் ஊழல் பண்ணக்கூடாது, ஒரு அதிகாரி நேர்மையாக இருக்கணும், ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும், ஒரு பெண்ணை படிக்க வைக்கணும்,
பெண் பிள்ளைகளை வீட்டில் போட்டு முறக்கக்கூடாது என்று மதத்துக்கு வெளியே வந்து ஒரு இலக்கியத்தை நீங்கள் சிறுகதையும் புதினமும் வந்த பிறகுதான் நண்பர்களே மதம் சாராத இலக்கியம் இங்கே தோன்றியது. அதுக்கு காரணம் அச்சு ஊடகம். எப்படி இன்றைக்கு ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று வந்துருச்சு, இன்றைக்கு இயங்கலை ஆன்லைனுங்கிற ஒன்று இருக்குது. எதையாக இருந்தாலும் உடனே உடனே கருத்து சொல்கிறோம், உடனே. அப்போது அச்சகத்திலிருந்து ஆண்ட்ராய்டு வரை பிரிட்டோங்கிற ஒரு ஆள் தான் தமிழில் அந்த ஆண்ட்ராய்டுக்கு நிறைய செஞ்சான். அப்போது புதியனை வருகிற போது அந்த புதியனவற்றை ஏற்றுக்கொண்டு அந்த புதியனவற்றை வந்து நடைமுறைப்படுத்தி செய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு இவர்கள் செயல்பட்டார்கள். அந்த வகையில் நண்பர்களை அந்த பண்டித சபரிநாயகர் வந்து பண்ணார். அதே போல் நான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன் தனிநாயகடிகள்னு, இலங்கைக்காரர் தமிழ் கல்ச்சர்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். உங்களுக்கு 12 தொகுதி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டு இருக்கு. அதில் யார் யார் கட்டுரை எழுதினாங்க? மு வரதாசனார் எழுதினார், மயிலை சீனிவேங்கடசாமி எழுதினார், நடன காசிநாதன் எழுதினார், நீங்கள் தமிழ்நாட்டில் ராகவையங்கர் எழுதினார். நீங்கள் யார் யார் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற படைப்பாளர்களோ அவர்களை தமிழில் எழுத வைத்து இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து லேண்ட்ஸ்கேப் இன் தமிழ் பொய்ட்ரி, நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் இன் தமிழ் லிட்ரேச்சர், இன்னும் கபில் சுலபில்னு ஒரு செக்குலர்காரர் இருந்தார், அவரை கூப்பிட்டு தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயருங்க. அவர் செக்கு மொழிக்காரர், அவர் எழுதினது ஆங்கிலத்தில். இதில் ஒன்று நுட்பமாக நீங்கள் கவனித்தால் ஒரு உண்மை புரிந்து கொள்ளலாம். பல பேர் வெவ்வேறு மொழியை சார்ந்தவன். நான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன், அன்றிக் பாதிரியார் ஒரு யூதனுடைய தாய்மொழி ஹீப்ரு. அந்த ஹீப்ருவில் அங்கே வந்து புத்தகம் எழுதல. அன்றைக்கு உலக மொழி அந்த போர்ச்சுகீஸில் எழுதினான். வீரமாமுனிவர் ஆங்கிலேயர் அல்லர், அவர் லத்தீன்காரரும் கிடையாது, அவர் இத்தாலிக்காரர். அவர் உலக மொழியாகிய லத்தீனில் எழுதினார். பல ஆங்கில நூல் எழுதியவர்கள் வெவ்வேறு ஜெர்மனியை சார்ந்தவர்கள், மற்றவர்கள். அவன் ஜெர்மன்காரனாக இருந்தாலும் பிரெஞ்சுக்காரனாக இருந்தாலும் அன்றைக்கு இன்டர்லிங் லாங்குவேஜ் உலக மொழியாக எதில் இருக்கிறதோ அந்த மொழியில் தமிழினுடைய பெருமையை, அகராதியை, இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு பதிவுகளை, நாட்டுப்புற பாடல்களை, பழமொழிகளை, இந்த ஐயா கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்த 1 லட்சம் பழமொழியை தொகுத்துருக்கேங்க ஏன்னார். அப்போவே 1850களிலேயே அவர்கள் இந்த பழமொழியை எல்லாம் ஆவணப்படுத்தணும், நாட்டுப்புற பாடலை ஆவணப்படுத்தணும், நம் ஆட்களுக்கு இந்த ஃபோக் கல்ச்சர், இந்த ஃபோக் சாங்ஸ் இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற தன்மை 1850க்கு முன்னால் இருந்ததில்லை. இது ஒரு பெரிய பண்பாட்டு கருவூலம், இது ஒரு மிகப்பெரிய அறிவு கருவூலம், இதை வந்து ஆவணப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன், தமிழ் பண்பாட்டை, தமிழ் கலையை, தமிழ் இலக்கியத்தை உலகம் முழுவதும் உயர்த்தி பிடித்தவர்கள். ஆந்திரனோன்னு ஒருத்தர் ரஷ்யாக்காரர் 10 ஆந்தாலஜிஸ்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆந்தாலஜினா இலக்கிய தொகுப்பு கலை, கலெக்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர். 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு இந்த 10 பாட்டை அவர் ரஷ்யன், ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் கவனிக்கணும், ரஷ்ய மொழியில் தமிழ் இலக்கணத்தை எழுதியிருக்காரு. ஆனால் ஆங்கிலத்தில் 10 ஆந்தாலஜிஸ்னு 10 பாட்டை மொழிபெயர்த்திருக்காரு. அப்போது இவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் கூட இல்லாமல் உலக மொழிகளில் இந்த தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல 100 பேர் செயல்பட்டார்கள். நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். ரன் ஃபாதர் ஹீராஸ்னு ஒரு ஃப்ரெஞ்சு மேன், அவனுக்கு தமிழ் தெரியாது. 2வது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், பாம்பே. நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நல்லூர் ஞானப்பிரகாசியார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு தமிழர், தமிழ் பாதிரியார். அவர் அந்த பாம்பே காலேஜில் போய் படிக்கிறார். அப்போ இந்த ஹீராஸு, இன்னும் பானர்ஜி, அவங்களுக்கெல்லாம் இவர் தமிழ்னா என்ன, தமிழ் எப்படி வேர்ச்சொல் இருக்குது, தமிழ் எப்படி ஒரு பின்னொட்டு மொழியாக இருக்குது, எப்படி இந்த வினைச்சொல் வந்து இதில் இருந்து வந்திருக்க முடியும். உடனே அவருங்க திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜை கூட்டிகிட்டு வந்து நூலகத்தில் எல்லாம் பார்க்க வச்சு எழுத வச்சு. அப்போ நண்பர்களே, இன்றைக்கு தமிழனுடைய வரலாறு, திராவிட பண்பாடு, சிந்துவெளி நாகரிகம், அந்த சிந்துவெளி நகஞ்சதுர ஹரப்பா நாகரிகம் தமிழனுடைய நாகரிகம் என சொல்லுவதற்கு காரணமானவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு தமிழ் பண்பாட்டை பற்றி பாடம் நடத்தியவர்கள் கிறித்தவ தமிழர்கள், நல்லூர் ஞானப்பிரகாசியார் போன்றவர்கள். அதனால தான் நான் இந்த பொழிவுள்ள பிற்பகுதியில் தமிழ் கிறித்தவர்கள், இந்த தமிழ் கிறித்தவர்கள் எப்படி வந்து ஐரோப்பியர்களுக்கு அறிவு புகட்டி அல்லது நம்முடைய பண்பாட்டை, கலையை, நம்முடைய வரலாற்றை நிறுவினார்கள் அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இன்றைக்கு உலகம் முழுவதும் பல பேர் எழுதுகிறார்கள். ஆமாம்,
ஆதி இந்தியர்கள் ஒரு புத்தகம் மேத்யூன்னு ஒருத்தர் கேரளாக்காரர் போட்டிருக்காரு. அவருடைய ஏன்ஷியன் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புத்தகம். நான் அதை படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே தமிழ்லேயும் வந்திருக்கு, ஆங்கிலத்துலேயும் வந்திருக்கு. அந்த ஆதி இந்தியர்களுங்கிற புத்தகம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறப்பவே வந்து வரலாறு வேற, தொல்லியல் வேற. நீங்கள் வந்து அந்த தொல்லியலையே ஜீனாலஜி, அப்போது ஆர்கியாலஜி அண்ட் ஜீனாலஜி, ஆர்கியோஜீனாலஜி. அப்போ இந்த மரபணுவியல் படித்தவர்கள் தான் அதுக்குன்னு பட்டப்படிப்பு இருக்குது ஐரோப்பிய நாடுகளில். நீங்கள் தமிழ்நாட்டில் நாம் இன்னும் அந்த மாதிரி பட்டப்படிப்புகள்லாம் கொண்டுக்கிட்டு வரல. நம்ம இன்னும் மனிதவளம் அதிகமாக இருக்கிறதுனால எது வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கு தான் படிக்க வர்றீங்க. என் கல்லூரியில் டேட்டா சயின்ஸ் வேலை வாய்ப்பு அப்படின்னா வர்றான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் 1 லட்ச ரூபா கட்டுறான் ஒரு செமஸ்டருக்கு, 2 செமஸ்டருக்கு 2 லட்சம் கட்டுறான். நாம் இன்னும் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் வேலை வாய்ப்பு கல்வியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஐரோப்பிய நாடுகள்லாம் இது போன்ற புதிய புதிய அறிவியல் முறைகள், ஒரு வரலாற்றையும் ஒரு மரபணுவையும். அப்போ இவன் மரபணுவியல் படிச்சிருக்கணும், தொல்லியல் தெரிஞ்சிருக்கணும். தொல்லியல் வேறு, வரலாறு வேறு. ஒரு வரலாறு நிகழ்ச்சியை சொன்னால் அது வரலாறு, தொல்லியலை பற்றி பேசுறதுங்கிறது வேற. இப்படி அந்த ஆய்வாளர் எழுதுகிறப்போ இன்னென்ன படிப்பு படித்தவங்களுக்கு தான் இது தெரியும் அப்படின்னா அந்த படிப்பே நமக்கு என்னன்னு தெரியலை. அந்த அளவுக்கு இவர்கள் இந்த 2000 காலங்களில், 2000க்கு பிறகும் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, அவர் தான் இந்த தொல்லியல் தன்மையிலேருந்து எப்படி தமிழனுடைய முதல் தோற்றம், தமிழன் தான் உலகம். அவன் எழுதுனவே மலையாளத்தான், கிறிஸ்தவங்கிற விட்டுத்துலுங்க. அவன் என்ன பண்ணுறான், எலாமைட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. இந்த எலாமைட் லாங்குவேஜ் வந்து இன்றைக்கு ஈராக்லையும் ஈரான்லையும் இருக்கிற மொழி. அது கிமு 500லேயே செத்து போச்சு. ஏசுநாதர் பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த மொழி செத்து போச்சு. அவன் மண்டையோட்டை எடுத்து, தமிழனுடைய மண்டையோட்டை எடுத்து, இந்த ரெண்டும் ஒன்றா இருக்குது. அந்த காலத்தில் அந்த படிமங்கள் இருக்கும். அந்த மண்டையோட்டு படிமங்களை எடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த என்னமோ ஒரு ஜீனை எடுத்து இவர்கள் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் திராவிடர்கள் சொல்லிட்டு எலாமைட் டிராவிடியன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட். அது என்னங்க எலாமைட் டிராவிடியன், இதை பற்றி ஒரு 10 பேர் எழுதியிருக்காங்க. அப்போது 2000க்கு பிறகும் கூட எப்படி சிந்துவெளிக்கு அந்த பக்கம் எப்படி தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு புதிய தொல்லியல் ஆய்வுகளோடு இவர்கள் நிரூபிக்கிறார்கள். அப்போ இதுக்கு என்ன வேணும்? நமக்கு முயற்சி வேணும், படிப்பு வேணும், தொடர்ந்து இயங்குகிற ஆற்றல் வேணும். சார் இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு எங்கே சார் வாய்ப்பு அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் உங்களை மாதிரி ஒரு 3 மாவட்டத்து எல்லையிலேருந்து வந்தவன். நான் முத கல்லூரிக்கு போனப்போ எனக்கு செருப்பே நான் போட்டதில்லை வாழ்க்கையில். ஆமாம், வேட்டியை தவிர எனக்கு பேண்ட்டுன்னா என்னன்னே தெரியாது. ஒரு சீனியர் கூப்பிட்டு ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு போட்டு வாடான்னாரு. நான் 1ஆம் ஆண்டு கல்லூரிக்கு நுழையிறப்போ திருவையாறு அரசர் கல்லூரியில் செருப்பு எதுக்கு போகணும், முள் படல் கட்டும்போது தானே செருப்பு வேணும், எதுக்கு இங்கே செருப்புன்னேன். காலேஜுக்கெலாம் வந்தால் செருப்புலாம் போட்டுக்கிட்டு வரணும்டா, அதெல்லாம் உங்கள் ஊரோடு வச்சுக்க. அதனால் உங்களை விட விளிம்பிலேருந்து வந்தவன். ஆமாம், எங்கே நம்மளாலலாம் முடியாதோன்னு நினைக்க வேண்டியதில்லை. முயற்சி இருக்கணும், கடுமையான முயற்சி இருக்கணும். இப்போவும் ஒரு நாளைக்கு 300 பக்கம் படிக்காமல் தூங்க மாட்டேன். எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர் சொன்னார், நீ ராத்திரி 9 மணிக்கு எந்திரிச்சாவது என்ன பண்ணு, எதையாவது படிச்சுட்டு தூங்குனார். அதில் ஏற்பட்ட போதை என்னை துணையார் ஒரு 50 தடவை என்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. என்னையா போதைக்காரனே பரவாயில்ல, வர்றப்பெல்லாம் இப்படி 1000 புத்தகம் வாங்கிட்டு வந்தால் இந்த குடும்பம் விளங்குமாயான்னு. நாங்கள் அந்த 40 ஆண்டு பாக போகுது திருமணம் முடிஞ்சு, ஆனாலும் நான் அதை விடுறதில்ல, புத்தகங்கள் சேகரிப்பேன். இந்த அவங்க நிறுவனத்துக்கு போனேன், ஒரு 12,000 வாங்கிட்டு வந்தேன் புத்தகங்களை. எது எங்கே அந்த தேடல், எந்த நேரமும் படிக்கணுங்கிற எண்ணம், எதையாவது தினம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆற்று அந்த தூண்டல், அது ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. அதனால் உங்களுடைய புதுப்பாளையம் மாதிரியான ஊரெல்லாம் விட இன்னும் பிற்பட்ட பகுதி, மிக மிக பிற்பட்ட பகுதி எங்கள் பகுதி. அங்கேருந்து வந்து தான் நான் வந்து வள்ளலார் கல்லூரியில் பேராசிரியர் வந்து இன்றைக்கி செம்மொழி நிறுவனத்தில் அடிக்கடி தமிழ் பண்பாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகையினால் நண்பர்களே, இந்த நிறுவனங்கள் நான் உங்கள் இங்கே தயார் பண்ணிக்கிட்டு வந்ததே ஒரு 60 பக்கத்தில் கிறித்தவ காப்பிய வரலாறு, கிறித்தவ சிற்றிலக்கிய வரலாறு, எல்லாம் ஆய்வாளர்கள்லாம் இருப்பாங்க. அதனால் நம்ம இவங்கள்ட்ட எந்தெந்த நூல் எந்தெந்த ஆண்டு வந்துச்சு, அதில் என்ன ஆய்வு கொற்ற வந்திருக்கு, அதை எதை நீங்கள் செய்யணும்னு சொல்லலாம்னு வந்தேன். அது இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, இல்லை எல்லோரும் வந்து முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், எம்ஃபில் ஆய்வாளர்கள் இல்லை,
என்று சொன்ன பிறகு உங்கள் செயலர் உங்களுடைய முதல்வர்லாம் பார்த்த பிறகு என்னுடைய பொலிவையை தலையிலாக மாற்றிக்கொண்டேன். நண்பர்களே, 1 மணி நேரத்துக்கு மேலாக போகிறது. இதற்கு மேல் பேசினால் அங்கிருந்து எனக்கு துண்டு சீட்டு வந்துவிடும். ஆகையினால் நீங்கள் முயன்று படிக்கணும், விடாமல் படிக்கணும். அதோட மல்டி டிசிப்ளினரி நாலேஜ். நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா, நான் பிலிட் தமிழ் இங்கிலீஷ் கூட எனக்கு லாங்குவேஜ் பேப்பர் கிடையாது. நான் பியூசியும் படிக்கலை. அப்போல்லாம் பெரிய யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு இருக்கும், அதுவும் படிக்கலை. 4 வருஷம் நச்சினார்கனியம், இளம்பூரணம், பேராசிரியம் இதுதான் தெரியும். நாங்கள் பட்டப்படிப்பு படிக்கும்போது தொல்காப்பியம்லாம் படித்தோம். அப்படிலாம் படிச்சுட்டு பிஎட் எம்எட் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். எம்ஏல இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். அப்போது நீங்கள் ஆங்கில வழியில் படிக்க தயங்கக்கூடாது. ஏன்னா அதுதான் அறிவு கொட்டி கிடக்கிற சுரங்கம். சிரமமாக இருக்கும். 2 தடவை தோல்வி அடைஞ்சிட்டு போகிறோம், என்ன நட்டம். அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படி தான். நீங்கள் 100 தடவை விழுந்ததை பற்றி கவலைப்படாத, 99 தடவை எந்திரிச்சோம்னு நினைத்து கொண்டு நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி படிக்கணும், மானுடவியல் படிக்கணும், ஒரு மொழியியல் படிக்கணும், ஒரு தொல்லியல் படிக்கணும், ஒரு ஆங்கிலம் படிக்கணும், ஒரு கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இப்போ வந்துருச்சு பல பல்கலைக்கழகங்களில். அது மாதிரி படிக்கணும். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழில் சோமசுந்தர பாரதியான்னு ஒரு பெரிய வழக்கறிஞர், அவர் தான் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கார். தேப்பம் மீனாட்சி சுந்தரனார் பெரிய மொழியில் அறிஞர். அவர் தமிழே படிக்கலை. அவர் படித்ததெல்லாம் வரலாறு. நீங்கள் பல அறிஞர்களை என்னால் சொல்ல முடியும், தமிழுக்கு சம்பந்தம் இல்லாமல் வேற்றுத்துறையிலேருந்து தமிழில் சாதித்தவர்கள். நீங்கள் கணினியில் இயற்பியலில் முடிச்சுட்டு தமிழில் சாதித்தவர்கள் பெரிய பட்டியல் இருக்கிறது. நீங்கள் பிறதுறை மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் உங்கள் தாய்மொழி. அதில் நீங்கள் படித்த தமிழின் பெருமையை நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு தமிழ் பெருமை இங்கிலீஷில் பேசுங்க. உலகம் பூரா ஜி ஜான்சாமியில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்கார், இந்தியன் ஏசியன் ஸ்டடீஸ்னு சென்னையில் வச்சு நடத்திட்டு இருக்கார். அவர் பிஹெச்டின் தமிழ், பிறகு பிஹெச்டின் தமிழ். நீங்கள் வாசை குழந்தைசாமின்னு ஒருத்தர் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி சேர்மனாக இருந்தார். அவர் கோரக்பூர் ஐஐடியில் நீரியல் மேலே எம்இ முடிச்சுட்டு பிஹெச்டி முடித்தார். தமிழில் பாரதியின் அறிவியல் பார்வைன்னு ஒரு பிஹெச்டி முடித்தார். அவரை கூப்பிட்டு இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு திறந்தவரி பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலர் ஆக்கினான். அப்புறம் யூஜிசி சேர்மனாக போட்டான். எப்பொழுதுமே உங்களுடைய அறிவு பன்முக அறிவாக இருக்கிற போது உலகம் உங்களை வணங்கும். நீங்கள் பன்முக அறிவு பெறணும், பல துறைகளையும் ஆழங்கால் படணும், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என சொல்லி வாய்ப்பளித்த இந்த இதயா மகளிர் கல்லூரிக்கும் கிறிஸ்தவர் மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.